செய்தி. தெலுங்கானா பெத்தேபள்ளி என்ற இடத்தில் சரக்கு ரயில் தடம் புரண்டிருக்கிறது. இதனால் ரயில்வே சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீனிவாசன், வணக்கம். ரயில் தடம் புரண்டதால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேத விவரங்கள் என்னென்ன? நிச்சயமாக கர்நாடகா மாநிலம் பெல்லாரியிலிருந்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தடியாபாத் என்ற பகுதிக்கு இரும்பு லோடு ஏற்றி சென்ற சரக்கு ரயில் தெலுங்கானா மாநிலம் பெத்தேப்பள்ளி அருகே சென்ற போது 11 பெட்டிகள் தடம் புரண்டது. இதில் 3 தண்டவாளங்கள் சேதம் ஏற்பட்டுள்ளது. வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவிற்கு வரும் முக்கிய ரயில் பாதை என்பதால் டெல்லி அகமதாபாத்திலிருந்து ஆந்திரா வழியாக சென்னை செல்லும் அனைத்து ரயில் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதன் மீட்பு பணிகள் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இவை சீராக இன்னும் 24 மணி நேரம் ஆகும் என தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் இந்த ரயில் தரம் புரண்டு விபத்து ஏற்பட்டுள்ளதால் 39 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 7 ரயில்கள் செல்லும் போதே வழியில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 53 ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் 7 ரயில்கள் வேறு புதிய அட்டவணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. தற்போது அந்த மீட்பு பணிகளானது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீனிவாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.